அப்பா எப்படியோ ரேஸில் ஜெயிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபெராரி காரை வாங்கின்னு வந்தாச்சு. இதை மட்டும் சின்சானிக்கிட்ட காமிச்சோன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போகிறான். அவங்க ஆரன் அடிப்பான், பீம் பீம் பீம். சின்சான் வெளியே வா டக்குன்ட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எதுக்கு இந்த பையன் பொண்ணு கூப்பிட்றான்? ஏய் யார் கார்ரா இது? உன் ஃப்ரெண்டு கார் யாராச்சு தானே? என்னடா இப்போ உன் ஃப்ரெண்டு உன்னை நம்பி காரை கொடுத்துக்கிறான்? எங்கார எங்கேயாச்சும் தாட்டியை போட்டு வந்துட்டியா? உன்ன சொல்கிறா இல்லை எங்கார எப்படா ஜெயிச்சா? ரேஸ்ட்டு ஓட்டி போய் என்னுடைய திறமைக்கு தேங்காய் பால் கச்சிதுடா, ஜெயிச்சிட்டேன்டா. ஃபேவரட் காரா, தேங்க்ஸ்ரா ஃப்ராங்க்லின்னு. சரிடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ஈவினிங் உனக்கு ரைடு கூட்டின்னு போகிறேன் இந்த காரில், ஓகேவா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூக்குனேன். நீயே போய் தூங்கு. அப்புறமா ஈவினிங் போகிறதுனால நல்லா ஊர் ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்கலாம். ஓகேடா ஃப்ராங்க்லினா, ஓகேடா. ஓகேவா? ரொம்ப டயர்டாக இருக்குது வேறு. ஓகே வாங்க நம்ம போய் தூங்குவோம், ரொம்ப டயர்டாக இருக்குது நம்மளுக்கு. டே தம்பி, ஏசியை போட்டியா? ஏய் தூங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். அமைதியாக நம்ம போவோம். ஆஹா, இங்கே தான் இருக்குது அந்த காரு. இந்த காரை நம்ம எடுத்துன்னு போய் நம்ம ஊரில் ரைடு போக வேண்டியதான். ஆஹா, சவுண்டே எவ்வளோ சூப்பராக இருக்குது. மை காரில் நான் இப்போ தான் காரே ஃபஸ்ட்டு. ஐயோ அப்பா, எம்மா ஜஸ்ட் மிஸ், எதுவுமே ஆகலை. இது மாதிரி கார்லேயே வாழ்க்கையிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டுறேன். ஏய் நல்லா தான், ஈஸியாக தான் இருக்குது கார் ஓட்டுறது. ஐயோ ரொம்ப இச்சிங்னே இருக்கானே. ஓகே வாங்க நம்ம ஓடுவோம். செம்ம டாப் ஸ்பீடில் போகுது, சூப்பர். ஐயோ கார் கண்ட்ரோலில் எழுந்துருச்சு. ஐயோ அப்பா, ஓ மை காட். ஐயோ ரொம்ப புகைய போகுது காரு, இப்படி போகுது. அப்பா ஐயப்பா, ஐயோ கார் வேறு ரொம்ப மோசமாக போகுது. ஐயோ ரைட் லெஃப்டா, ஓ மை காட். கார் நட இப்படி புகஞ்சு போச்சு. வேற ஃப்ராங்க்லின் பாட்டு தான் எனக்கு சும்மா விட மாட்டானே. ஐயோ நம்ம என்ன பண்ணுவேன்? சரி வீட்டுக்கு ஏன்னாச்சும் போயிடுவோம். சைக்கிளை இது துருகின்னு இப்போ எப்படியோ ஒரு சைக்கிளை திருடியாச்சு. இந்த சைக்கிளை திருடினு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு எடுத்துன்னு போய் விட்டோம். மாடிக்கு போய் சைலண்டாக டிவி பார்க்குற மாதிரி போய் உட்காந்துட வேண்டியதான். நான் இந்த ஃப்ராங்க்லின் கிட்ட நம்ம தொக்கா மாட்டணும். டக்குன்னு போய் டிவி பார்க்குற மாதிரி விட்றா. கரெக்டாக நேரம் பார்த்து டிவி பார்த்துன்னு இருக்கான் அந்த பையன். வாங்க நம்ம போய் டிவி பார்ப்போம். இல்லை இந்த கேமிங் ரூமில் ஒழிஞ்சிக்கலாமா? இல்லை இங்கேருந்து வந்தால் இங்கே எதுக்கு போய் இங்கே என்ன பண்ணுறேன்ட்டு கேட்பான். மாட்டிப்போமே நம்ம வசமாக. சரி நம்ம வாங்க டிவியாக பார்ப்போம். டிவியில் நம்மளுடைய ஃபேவரட் சீரீஸ் போயின்னு இருக்கே, வாங்க நம்ம டிவியாக பார்ப்போம். அப்பா தூங்கி ஏஞ்சாச்சு. வாங்க அந்த காரில் போய் ஒரு ரைடு போய்ட்டு வருவோம். கார்னா இங்கே இல்லை. ஏய் எங்கடா போட்டிருக்கு? வெளியே விட்டணும். வெளியும் இல்லைன்னா இங்கே சைக்கிள் இருக்கு. நான் சைக்கிள் இது தெரியலையே. வாங்க சின்சானியில் போய் கேட்போம். உங்கள்கிட்ட தெரியுமாடா காரை வச்சுருந்தது? காரா? அது வீட்டுக்குள்ளே தான்றா நீ விட்ட, எனக்கு என்னடா தெரியும்? இங்கே ஒன்றும் தெரிலன்றா. சின்சான் இங்கே தான் இருக்கியா? சின்சான் நான் காலைல கார் விட்டேன், புது கார் வாங்கிட்டு வந்து கார் விட்டல, அந்த கார் பார்த்தியாடா? அது பார்க்கலடா. பார்க்கலையே. ஐயோ எங்கே போச்சுன்னு வர தெரியலையே. சரிடா வரேன்டா. பார்க்கலன்றான், என்ன பண்ணுறது? எப்பா அந்த பையன்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். எப்பா இப்போ தான் பூச்சே வருது. என்னமோ தப்பிச்சிட்டோன்னு பேசின்னு இருக்காங்க. இந்த விஷயம் போனால் அவனுக்கு தெரிஞ்சுதுடா, அவள் தான். என்ன சார் என்னமோ பேசுகிறீங்க? ஃப்ராங்க்லின் நீயா? நீ போயிட்டான்னு நினச்சேன். என்னடா பேசின்னு இருக்க? ஒழுங்கு மரியாதை சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ஃப்ராங்க்லின், ஒன்றும் இல்லை. நீ போய் வேலையை பாரு, காரை தேடும் போதில்ல, கார் நம்மளுக்கு முக்கியம். என்ன விஷயம்னு சொல்கிறா? கார் தான் முக்கியம் நம்மளுக்கு, அப்புறமா நான் வந்து சொல்கிறேன். எதையோ மறைக்கிற, கண்டுபிடிக்கிறேன்டா. ஓகே வாங்க நம்ம போய் தேட இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் யார் தான் இருக்கும்? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீட்டு முன்னாடி. இது நம்ம கார்த்திகோடைய சைக்கிளு. இது எப்படி நம்ம வீட்டுக்கு வரும்? நம்ம கார்த்திக்கும் நம்ம வீட்டில் இல்லை. இந்த கார்த்திகோடைய இது சைக்கிள் எப்படி வரும்? வாங்க நம்ம புல்லத்தை எடுத்துன்னு போய் நம்மளுடைய கார்த்தியோடைய வீட்டுக்கு போய் விசாரித்து பார்ப்போம்னா ஆச்சுன்ட்டு. அவன் வரதா இருந்தால் சொல்லிட்டு தான் கைஸ் வருவான் அந்த கார்த்தி பையன். இந்த கார்த்தியோடைய சைக்கிள் இங்கே எப்படி இருக்குன்ட்டு என்னால் இன்னும் தெரிஞ்சிக்க முடியல. கார்த்தி சொல்லிட்டு தான் வருவான் வீட்டுக்கு வரதா இருந்தால்.
ஓகே வாங்க நம்ம இப்போ கார்த்தி வீடு கூட்டின்னு போவோம். இதுதான் நம்ம கார்த்தி வீடு. வாங்க இறங்கி போய் கூடுவோம். ஹலோ கார்த்தி, கார்த்தி வெளியே வாடா. என்னடா ஃப்ராங்க்லின் என்னாச்சு? டேய் கார்த்திகே, சின்சான் உன்னோட சைக்கிள் வீட்டுக்கு வெளியே நிற்குது. என்னாச்சு? உங்கள் சைக்கிள் எப்படி வீட்டுக்கு வெளியே நிற்குது? அதுவா சொல்கிறேன். நான் அப்படி தான் நடந்து போயின்னு இருக்கும்போது சின்சான் வந்து சைக்கிளை நடிச்சு போட்டு சைக்கிளை எடுத்துன்னு போயிட்டான். அப்படியா? எங்கே போட்டான்? என்னாச்சு? ரெட் கலர் கார் பார்த்தியா? பார்க்கல. அந்த என்ன இடம்னு சொல்கிறியா? அது வந்து அந்த ஸ்கூல் பக்கத்தில்ப்பா. ஓஹோ, அந்த ஸ்கூல் பக்கத்தில். ஐ திங்க் அங்கே தான் கண்டிப்பாக அந்த இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு கொஞ்ச நாளில் வந்து நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன்டா. நான் அந்த சைக்கிள் எத்தாந்து கொடுத்துட்றேன்டா, புது சைக்கிளு. எத்தாந்து கூடு, இல்லைனா உனக்கு அவள் தான். எந்த சின்ன நட இப்படி பண்ண இருக்கான். இந்த ஸ்கூல் தானே இது? ஓ, எங்கே காரு? ஓய் ஓய், அங்கே பார்த்துட்டேன், கார் பார்த்துட்டேன். ஐயோயோ, ஓ மை காட், என் கார் என்னாச்சு? டேய் சின்சானே, என் காரையவே இப்படி மாற்றிட்டியாடா. டேய், கஷ்டப்பட்டு ரேஸில் ஜெயிச்சு வாங்கின காரா இது. இந்த காரையே இப்படி மாற்றிட்டியாடா. டேய், எனக்கு கடுப்பாகுதுடா. இன்றைக்கி உன்னை வீட்டுக்கு வந்து உண்டில் உண்டாக்கிடுறேன்டா. ஒன்று நீ இருக்கணும் இந்த வீட்டில், நான் இருக்கணும்டா. ஐயால சின்சானே, வந்துட்டு இருக்கேன்டா புகஞ்ச காரில். உன்னை இன்னைக்கு வேனிஷ் பண்ணுறதுல இல்லை. நான் ஃப்ராங்க்லின் இல்லைடா. டேய் சின்சானே, கடுப்பாகுதுடா எனக்கு. ஒழுங்கா, ஐயோ ஒழுங்கா எனக்கு கடுப்பாகுதுடா. டேய் ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே வாடா சின்சானே. டேய் சின்சான், வீட்டை விட்டு வெளியே வாடா, வெளியே வாடா. என்னடா, என்ன வேணும்? ஐயோ, இந்த கார் எப்படி கச்சுது? சரி, எதுவுமே பேச சமாளிப்போம். ஏய், கார் எப்படா கண்டுபிடிச்ச? தந்தனா ஆச்சு புகைஞ்சின்னு இருக்கு. தம்பி, நீ தான் எல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃப்ராங்க்லின், நான் பண்ணல. நீ தப்பாக நினச்சின்னு இருக்க. நீ தாண்டா பண்ண. அவங்களோட விசாரிச்சுட்டேன்டா. ஆமாடா, நீ சாரா, நான் தான் பண்ணேன். இவ்வளோ காஸ்ட்லியான கார் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சது தெரியும்ல. வீட்டை விட்டு வெளியே போடா. ஏய், நாடா ஓரா பேசுகிறேன். எனக்கும் கொழுப்பு ரோஸ் எல்லாம் இருக்குடா. நானும் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். போடா. நீ சொல்லி தான் போகிறேன்ல, நானே போகிறேன்டா. யாழை இனிமேல் அவள் தான் எனக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு என்னாச்சும் பண்ணேன்னா அவள் தாண்டா ஃப்ராங்க்லின் உனக்கு. போடா கொய்யால. இனிமேல் எனக்கு கூப்பிட்டுனா அவள் தான் உனக்கு. வீட்டை விட்டு தோத்திட்டேன். நல்ல மாமாவே இல்லை இந்த பையன். நல்லவனே கிடையாது. வீட்டை விட்டு தோத்திட்டான். ஐயோ, டாக்ஸியான லிஃப்ட்டு கொடுங்க. இவ்வளோ ஹைட்டு கம்மியாக இருக்கு. எனக்கு எந்த ஒன்றையுமே பற்ற மாட்டேங்குது. யாருமே இது பசிக்குது ரொம்ப. வீட்டை விட்டு தோத்திட்டான் அந்த பையன். பீம் பீம் பீம். ஹலோ தம்பி, என்னப்பா நீ அழுதுன்னு இருக்க? என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? உனக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், கூட வரியா? வரேன். எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்களா? குஸ்கா தாகிரியா பிரியாணி, தாகிரா பிரியாணியா வாங்கி கொடுக்குறேன், என் கூட வரியா? வரேன், கண்டிப்பாக வரேன். நீ உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்தது இல்லை. உங்களால் தான் ஊரில் மழை பெய்யுது. சரி தம்பி, கொஞ்சம் எங்கள் பக்கத்தில் வா. என்ன வேணும் அங்கிள்? கொய்யால காரில் வந்து ஏறுறா. டிங் டிங். காப்பாற்றுங்க, எனக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தம்பி, இனிமேல் நீ யாராலேயும்மா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுடா. டிங் டிங். ஹலோ, யார் நீங்கள்? ஹலோ ஃப்ராங்க்லின், நான் சின்சானை கடத்தி வச்சுன்னு இருக்கேன். ஏன் கடத்தி வச்சுன்னு இருக்க? நான் தான் இது இருக்கும்போது கடத்தினேன். நீ ஒழுங்காக $50,000 செத்தா, இல்லைனா சின்சானை அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். $50,000 எடுத்தாந்து மாப்பியா வில்லேஜில் எடுத்துகிட்டு வந்து கூட்டின்னு வந்து கொடுக்கல. யாரையாச்சும் போலீஸை கூப்பிட்டேன்னா சின்சான் உனக்கு கிடைக்க மாட்டான். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் எடுத்தாந்து கொடுத்துட்றேன். அது ஓகேவா? ஒழுங்காக எடுத்தாந்து கொடுத்துட்றா. கொடுக்கல, ஞாபகம் இருக்கல, சின்சான் உனக்கு கிடைக்கவே மாட்டான். சரி. நான் கண்டிப்பாக $50,000 தரேன். சின்சானை எதுவும் பண்ணிடாத நீ, ஓகேவா? நீ $50,000 தர வரைக்கும் சின்சான் சேஃப் அண்ட் செக்யூராக என்கிட்ட இருப்பான். சரி வச்சுட்டுமா? வெயிடா, ஞாபகம் இருக்கட்டும். போலீஸ்லாம் கூப்பிடக்கூடாது. 50K தான். ஓகே.
ஐயோ சின்சானை வர இப்படி கத்திட்டாங்களே, என் மேலே தான் தப்பு. அவனை வெளியே நான் அனுப்பிச்சிருக்க கூடாது. அதெல்லாம் அவன் பண்ணதும் ஓவர் தானே. காரை திரும்ப வெடிக்க வச்சுட்டான். இருந்தாலும் குட்டி பையனுக்கு ஓட்டவே தெரியாது. நம்ம வரைக்கும் போனால் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். நம்ம கூட்டின்னு போய் ட்ரவரை நம்ம கூப்பிடணும். ஃபஸ்ட்டு ட்ரவரை போய் கூப்பிடணும். ட்ரவரோடைய வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அங்கே போய் நம்ம ட்ரவரை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஐயோ வாங்க கைஸ், இப்போ வாங்க போய் ட்ரவரை பிக் பண்ணுவோம். இங்கே தான் பக்கத்தில் இருக்கான் வீடு. இங்கேயோ பக்கத்தில் இருக்கு. ஐயோ மறந்துச்சு கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு போகிறேன்னா, அதனால மறந்துச்சு. ஓகே, இந்த சந்துக்கா பைக் போகிற அளவு ஒரு வழி இருக்கும். அதில் வீலிங் வச்ச போனீங்கன்னா பக்கத்துலேயே வந்துடும் ட்ரவரோடைய வீடு. ஆமாம், அங்கே வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் நேராக இப்படி போனோன்னா ட்ரவரோடைய வீடு அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் ட்ரவரோடைய வீடு. இப்படிக்கா போய் இப்படி லெஃப்ட் எடுத்துனோன்னா இது ட்ரவரோடைய வீடு கைஸ். வந்துடுவான். அங்கே போய் கூப்பிடுவோம் அந்த ட்ரவரை. எடுத்தும் வாங்க, ரொம்ப முக்கியமான இது வேறு. ஹலோ ட்ரவரே டக்கெட்டு வீடியோடா, முக்கியமான விஷயம்டா, வெளியே வா. என்ன ஃப்ராங்க்லின், என்னாச்சு ஃப்ராங்க்லின், எதுக்கு என்னை கூப்பிட்ட? இல்லைடா ட்ரவர், ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சுடா, அதாண்டா உன்னை கூப்பிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், டக்குன்ட்டு வந்து ஏறு. சின்சானை ஒருத்தவங்க கத்திட்டாங்கடா. ஏன்டா நீ உன்னால் தானே கத்துனாங்க, ஒழுங்காக பார்த்து கூட முடியாதாடா உன்னால்? சார்ரா எங்கடா போகிற? சின்சானரை இது பண்ணதா 50K கேட்டிருக்காங்க. 50Kக்கு நான் எங்கடா போகிறது நம்ம? அதான்டா ஒரு பிளான் வச்சுக்கிறேன். அந்த பிளான் படி செயல்படுவோம். அதான் 2 பேரும் கூப்பிட்டேன். ஆனால் பிளான் சொல்லு. மணி இதாட்ட அந்த பிளானு. இதான் பிளான். அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இது பண்ணுறேன். ஹலோ சின்சானை விடுங்க, நாங்கள் காசு தான்ட்டோம். சரி தம்பி, காசு தான்ட்டிங்கன்றீங்களா? காசை கொடுங்க, சின்சானை விட்றோம். கொடுக்குறேன். ஹீரோ டைம் சுடுறாங்களே. என் சின்சானியோட நீங்கள் கடத்தி வைப்பீங்க. உங்களை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாடுறா. நாடா தொப்ப மாட்டியா டேய்? உன்னை இன்னைக்கு சுட்டி என்ன பண்ணுறேன்னு பாடுறா. யாழ எனக்கும் கையில் இருக்குது தம்பிங்களா. நானும் கையால் வந்து அடிப்பண்டா. டேய் அட்ரா, அவங்க எல்லாரையும் அடிப்பண்டானா. ஏய் நானும் உருட்டு கட்டை தடிக்கட்டா. கிளம்புங்கடா, காற்று வரட்டும். ஏய் நாட்டா ஃபுல் கொரில்லா மதி பண்ணுற. கிளம்புடா. அட்ரா, எனக்கும் கோவம் வராதுன்னு பார்க்குறீங்களா? சின்சானை தொட்டிங்கன்னா அவள் தான் மாவனை. இனிமேல் சின்சானை எவனாச்சும் தொட்டு பாருங்க, அவள் தான். ஓகே கைஸ், நம்ம சின்சானை காப்பாற்றியாச்சும். வீடியோ எதுக்கு வச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் சப்ஸ்கிரைப்